அப்படி நான் மாத்தலனா அதுக்கப்புறம் நீ எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் குறுக்க வரமாட்டேன். ஆனா இது உன் அம்மா எடுத்த முடிவு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இந்த 3 மாசம் பொறுத்துக்கோ. சரிம்மா, நான் வெயிட் பண்றேன். ஒருவேளை அவ மாறலனா? இந்த அண்ணாமலை முடியாத காரியத்தை என்னைக்குமே சவாலா சொல்ல மாட்டான். என்ன நம்பு, என்ன நம்பு, என்ன நம்பு. அண்ணாமலை சூழ்நிலையை புரிஞ்சு வருண புத்திசாலித்தனமா உன் வழிக்கு கொண்டு வந்தது நல்ல விஷயம்தான். ஆனா அவன் வேற என்ன சொல்லியிருந்தாலும் அவன் கட்டுப்பட்டு இருக்க மாட்டான். அது எனக்கு புரியுது. ஆனா நீ கொடுத்திருக்கிற வாக்கு சரியா வருமா? வெண்ணிலாவ அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்துல நான் யார்கிட்டயும் எந்த உத்தரவாதமும் கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்லக்கா. தெரியும். இது நீ செஞ்சு முடிக்கிற காரியமா இருந்தா நான் இவ்வளவு தூரம் பயப்பட மாட்டேன். வெண்ணிலா சின்ன பொண்ணு. வருண் அவளை ஏற்கனவே மனசு அளவுல ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான். இதுல மேற்கொண்டு வருணுக்காக அவளை மாத்தணுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லையே. அவ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அத பண்ணிடுவாளா? அதான் நான் யோசிக்கிறேன். வெண்ணிலாவுக்கு வருண் என்ன எதிர்பார்க்கறான்னு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணா நீங்க சொல்ற மாதிரி அவ மனசுடைஞ்சு போறதுக்கான சூழ்நிலை தான் அதிகமா இருக்கு. இத வெண்ணிலா கிட்ட நேரடியா சொல்லாம நான் கூடவே இருந்து வருணுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி காட்டுறதுதான் இதுக்கு ஒரே வழி. இத புத்திசாலித்தனத்தோட தான் செய்யணும். இருக்கிற கொஞ்ச நாள்ல வெண்ணிலாவோட பழக்க வழக்கத்தையும் வருணோட குணத்தையும் மாத்தி காட்டுறேன். வெண்ணிலா தான் அவனுக்கு பொருத்தமானவன்னு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். நீ இவ்வளவு தீர்க்கமா சொல்லும் போது இது நடக்குங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வருது. கண்டிப்பா நடக்கும்க்கா. இந்த 3 மாசத்துல வருண் வெண்ணிலாக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாமே நல்லபடியா மாறும். கௌதம் வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருந்துச்சு. அவனுக்கு என்ன பண்றது, எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர்றதுன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஆனா வான்மதி மூலமா அவன் வாழ்க்கையே மாறி இப்ப அவன் சந்தோஷமா இருக்கான்.